குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த மருத்துவரை சந்திச்சு அந்த டிசீஸ் பத்தி, அதோட காசஸ் பத்தி, ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் முழுக்க நம்ம குழந்தையின்மை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டரோடைய ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தாக்ஷாயணி நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வாரம் முழுக்க வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம பேசிக் காசஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா மெடிக்கல் டேர்ம்ஸில் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இன்ஃபர்டிலிட்டினா அது ஒரு டெஃபினேஷன் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டின்னு பார்க்கணுன்னா ஒரு கப்பிள் வந்து மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே கன்சீவ் ஆகலைன்னா, அதாவது குழந்தை அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகலைன்னா நாங்கள் வந்து அது இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிற மாதிரி எடுத்துக்குவோம். ஸோ ப்ராட்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டியில் வந்து ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டி அண்ட் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம். ஸோ ப்ரைமரி இன்ஃபர்டிலிட்டிங்கிறது ஈவன் ஒன்ஸ் அவங்களுக்கு வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவே வராமல் இருக்கிறது, அது மோர் தென் 1 இயர், எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கூட இருக்கலாம். ஆர் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டியில் வந்து கன்சீவ் ஆகுவாங்க, பட் ஏதோ ஒரு காரணத்தினால அப்பப்போ அபார்ஷன்ஸ் ஆகுறது, இல்லை அது கண்டினியூ ஆகாமல் இதாகிறது, இல்லை 1 பேபி இருக்கும், ஆஃப்டர் 1 பேபி செகண்ட் ஆர் தேர்ட் பேபி ட்ரை பண்ணும்போது ரொம்ப லாங் அவங்களுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செகண்டரி இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து அந்த கப்பிள், அந்த மென் அண்ட் விமன் அவங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியுமா இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக. லைக் நேச்சுரலி நம்ம சொசைட்டி உங்களுக்கு தெரியும், கல்யாணம் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்குறேன். யா, லைக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து ஒரு சோஷியல் மேட்டர் மாதிரி தான் நம்ம சொசைட்டியில். ஒரு ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் நடந்தாலே அடுத்த ஒரு 2-3 மாதத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்காங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பெரியவங்க, அவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு நோன் பீப்புள் ஆகட்டும், ஏதோ ஒரு விசேஷம் இருக்காங்கிற மாதிரி கேட்குறது ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ இப்போது இன்கேஸ் பிளானே பண்ணலை, இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஜாபுக்கு போகணும் இல்லை செட்டில் ஆகணுங்கிற மாதிரியான இஷ்யூஸில் அவங்களே பிளான் பண்ணாமல் இருந்ததுன்னா தென் இட் இஸ் அப் டு தெம். மேபி 6 monthஸில் வருவாங்களோ இல்லை 1 இயரில் வருவாங்களோ அவங்க டிசைட் பண்ணிக்கணும். பட் அவங்க வந்து குழந்தை வேணுங்கிற மாதிரி ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தாங்க, எதுவும் ஒரு ப்ரிகாஷன் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு 6 monthஸில் நேச்சுரலி அவங்களே வருவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கப்பிள்ஸ் வி சி பை 3 months to 6 months ஆல்சோ ட்ரீட்மெண்ட்காகவோ இல்லை ஏதோ ஒரு செக்கப்புக்காகவோ அட்லீஸ்ட் வருவாங்க. ஓகே, ஸோ மெயின் காசஸ்லாம் என்ன மேம் இன்ஃபர்டிலிட்டிக்காக? எதனால் இந்த ப்ராப்ளம் வருது? யா, ஃபர்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்டிலிட்டிங்கிற ஒரு இது வந்து இஸ் நாட் எ நார்மல் டேர்முங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி இட் இஸ் சப்ஃபர்டைல் இருந்தால் நிறைய விஷயங்கள் வந்து ஃபர்டிலிட்டி ரீசன்ஸ் வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு கப்பிளுக்கு வந்து தே மைட் நாட் நோ எந்த டேஸில் வந்து அவங்க இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா குழந்தை பிறக்குங்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது கூட ஒரு சப்ஃபர்டைலிட்டிக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றபடி ரீசன்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டின்னு போகும்போது நிறைய சில வருஷங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு குழந்தை நிற்கலை அப்படின்னு சொன்னால், அவள் கர்ப்பமாகலைன்னா எப்போவுமே வந்து ப்ளேம் வந்து கேர்ள் மேலே தான் போகும். ஆமாம், ப்ரெக்னென்சி ஆகலைங்கிற மாதிரி. பட் இப்போ நாங்கள் ஆஸ் டாக்டர்ஸ் ஆர் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஆர் நிறைய இந்த ரிசர்ச் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஈவன் மென் ஹாவ் ஈக்குவலி நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்ங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ப்ராட்லி ஸ்பீக்கிங் இதில் வந்து மேல் ஃபேக்டர்ஸ், ஃபீமேல் ஃபேக்டர்ஸில் டியூபல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஓவேரியன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு செக்மெண்ட் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த மேல் ஃபீமேல் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இஸ் எங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. எல்லா செக்கப்பும் பண்ணுறோம், பட் போத் த மேன் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஹிஸ் டெஸ்ட் ஆர் ஃபைன், த உமன் இஸ் ஆல்சோ ஆல் ரைட், அவங்களோட பண்ண டெஸ்ட் ஆகட்டும், ஹார்மோன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். So we call it as unexplained. Sometimes further more investigations அவங்களுக்கே பண்ண வேண்டியதாக வரும். ஓகே,
யூசுவலா வந்து போஸ்ட் 35 ஏஜ்க்கு அப்புறமா வந்து லேடிஸ் வந்து கன்சீவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து 30ஸ்க்கு மேல தான் வந்து மேரேஜே பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இன்ஃபர்டிலிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆக்சுவலி ஏஜ் ஃபேக்டர் ஒரு நோ ரீசனா இருக்குமா? ட்ரூலி நீங்கள் இட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ நீங்கள் கேட்டிருக்கிறது. பிகாஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது மேரேஜபிள் ஏஜே வந்து தள்ளி போயிருக்கு. யா. ஈவன் இன் விமென் கெட்டிங் மேரிட் ஆஃப்டர் 30 வந்து ரொம்ப காமனாக பார்த்துட்ருக்கோம். பட் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது ஆர் ரிசர்ச் வாட் இட் இஸ் ஷோயிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 30 த ஃபார்மேஷன் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒரு பெண்ணோட அந்த ஒவேரியன் ரிசர்வ்னு என்ன சொல்லுவோம், அது வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ உமன் 25லேருந்து 30 இருக்கிற ஏஜ் குரூப்பில் கன்சீவ் ஆகுறதுக்கும் 30 அண்ட் அபவுக்கு கன்சீவ் ஆகுறதுக்கும் தேர் இஸ் அ டிக்ளைன். ஸோ நம்ம ஆகாதுன்னு சொல்லவே முடியாது, பட் இட் டெஃபினெட்லி இட் கம்ஸ் டவுன். பட் 35 அண்ட் அபவுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஈவன் பிஓஎஃப்ன்னு சொல்லுவோம், ப்ரிமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓவரிஸில் இனிமேல் வந்து எக்ஸே வராதுங்கிற லெவலுக்கு கூட ஆஃப்டர் 35 வி ஹவ் சீன். ஸோ இதில் வந்து ஒரு ஏமெச்ன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், ஆன்டிமுலேரியன் ஹார்மோன்னு சொல்லிட்டு. தட் ஹார்மோன் இஸ் எ வெரி குட் இண்டிகேட்டர். அதாவது இதே ஒரு பெண் வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் ஏஜ் ஆஃப் மோர் தென் 30 அப்படின்னு சொன்னிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வெதர் இந்த லேடிக்கு வந்து ஆல்ரெடி ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருக்கா ஆர் ஆர் வி டீலிங் வித் அன் பர்சன் ஹூ ஹேஸ் அ குட் ரிசர்வ், அது வந்து நம்ம எடுத்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் டெஸ்ட் இப்போது அவைலபிளாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் அஃப்கோர்ஸ் ஸ்கேன்ஸ் எல்லாமே பண்ணும்போது. ஓகே மேம், இது வந்து ஜெனட்டிக்கலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ஒரு விஷயமா? Look, many diseases these days genetically they are transferableங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். பிகாஸ் காமனாக நம்ம பார்க்கும்போது இப்போ டயபிட்டிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும்போது இருக்கிற மாதிரி ஈவன் சர்டன் திங்ஸ் லைக் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், ஃபைப்ராய்ட்ஸ், இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி தேர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர். ஐ மீன் இம்மீடியட்டாக அதே ஏஜ் குரூப்பில் தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது, பட் பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர். ஓகே. அண்ட் நிறைய சப்ளிமெண்ட்ஸ்லாம் கேர்ள்ஸ் வந்து இப்போ எடுக்கிறாங்க. லைக் பீரியட்ஸ் டைமில் வந்து ஸ்டொமக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்குமா? லுக், ஆக்சுவலி இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது லேடிஸில் எஸ்பெஷலி ஒவேரியன் சிஸ்ட்ஸ் வரும்போது அதில் வந்து லிங்க்ட் வித் தட் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ் வில் பி வெரி இர்ரெகுலர். அவங்களுக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸே வராமல் இருக்கலாம், எல்லாம் வந்தால் கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டுருக்குறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக கேள்விப்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆகும். அந்த மாதிரியான லேடிஸில் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தே கம் டு அஸ் வித் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட் ஆஃப் தெம் 60 to 70% ஆஃப் தெம் கம் டு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அஸ் வெல். ஸோ அது ஒன்றும் ப்ளஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிற்று வலியோட கஷ்டப்படுறவங்க, அதில் வந்து சிம்பிள் ஆஸ் யூட்ரைன் கான்ட்ராக்ஷன்ஸ்னால கூட இருக்கலாம். இல்லை இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் எண்டோமெட்ரியாட்டிக் ஓவேரியன் சிஸ்ட். எண்டோமெட்ரியாட்டிக் ஓவேரியன் சிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு சாக்லேட் சிஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், வாட் வி கால் அஸ் சாக்லேட் சிஸ்ட் ஆர் பிளட் சிஸ்ட்ஸ் in the ovary, near the ovaries. So adu vandu badly it can affect the tubes and ovaries, so and it can be treated. It is a treatable problem when diagnosed early, because adliyu vandu we have grades like grade 1, grade 2, grade 3, grade 4 disease. So grade 1, grade 2 disease la usually treatment romba simple ah da irukum. Maybe most of them in fact idella vandu even unmarried women la kuda paakrom. ஸோ அப்போது வந்து மை அட்வைஸ் ஃபார் தெம் வந்து ஏர்லி மேரேஜ், இஃப் தே ஆர் மேரேஜபிள் ஏஜ்னா ஒரு 20+ அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க உங்கள் பொண்ணுக்கு, ஸோ தட் லெட்டர் ஹாவ் அ பேபி அஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அந்த மாதிரி. ஸோ தட் இன்னும் டிசீஸ் பேட் ஆனதுக்கப்புறம் ஷீ மைட் எண்ட் அப் ஹேவிங் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கூட வி ஹாவ் ட்ரீட்மெண்ட் லைக் ஐவிஎஃப், அதெல்லாம் வர்றது இந்த மாதிரியான கேசஸ்க்கு தான். பட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். Definitely. And infertilityக்கு இந்த மாதிரி stages ஏதாவது இருக்கா? No. Actually, as I told you, like infertility engiradhu is more of primary infertility and secondary infertility. Okay. So adile vandu how do we come with, so any time நம்ம diagnose பண்ணாலும் அதை வந்து treat பண்ண முடியும்?
யா ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. போத் மென் அண்ட் விமென்ல வி கால் ஏஜ் ஃபேக்டர் as இம்பார்ட்டன்ட். விமென்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் இன் இன் அ ஹோல் ஒரு இதில் வந்து டயக்னோசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எங்களோட ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் லைக் வாட் வி ஹவ் பீன் சீயிங், நமக்கு எல்லா கிளாஸஸும் இருக்கும். லைக் லுக் யூ ஹாவ் அ சிட்டி ஹியர் வேர் ஆல் தி அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இஸ் அவைலபிள். பட் இதுலேயே நீங்கள் அந்த பக்கம் காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த மாதிரி போனீங்கன்னா there are certain things available but not all available. ஆமா. பட் அதோட கம்மியான வில்லேஜஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் 10 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 15 இயர்ஸ்க்கு ஆனதுக்கப்புறம் கூட தே ஆர் ஸ்ட்ராங்லி பிலீவிங் இன் காட். ஒரு நாள் குழந்தை வரும் அந்த மாதிரி. ஸோ பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? ஐ மீன் பிகாஸ் நிறைய கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் நான். சம்திங் லைக் மேல் மருவத்தூர் அண்ட் ஆம்பூர் அண்ட் தோஸ் பிளேசஸ். அங்கே இருக்கிற வில்லேஜஸ் வந்து நிறைய பேருக்கு சிட்டிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கூட இல்லாமல் தான் இருக்காங்க. லைக் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க, அவைலபிளாக இருக்குது ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் வர்றதுக்கு கூட அவங்க வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் அவர் சொசைட்டி இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் இஸ் அந்தந்த இடத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஓகே. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளுடைய ரொட்டீன், நம்மளுடைய டயட் இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக இருக்குமா? நிறைய ஸ்ட்ரெஸ். யா நிறையா. ஆக்சுவலி போத் மென் அண்ட் விமென் ஆஃப் லேட் நீங்கள் சி லைக் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆர் இன்ஃபர்டிலிட்டி கேசஸே வந்து ரொம்ப அதிகம்னு ஃபீல் பண்ணுறோம். லைக் வாட் இட் யூஸ் டு பி அரவுண்ட் 10% ஆஃப் ஆல் அவர் கைனக் அண்ட் விமென் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருந்தோமோ, நவ் இட்ஸ் ரீச்சிங் அப் டில் 15 to 20%. ஸோ இட்ஸ் டபுள்ட். இஃப் யூ ஆஸ்க் மீ ஹவு லாங்கில் டபுளாக இருக்குன்னா ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ளே தெர் இஸ் அ ஸ்ட்ராங் சேஞ்ச். லைக் திஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டபுளிங் அங்கிற மாதிரி. காரணம்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஸில் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் மெயின்லி. மேபி த நியூட்ரிஷன், ஈவன் யங் சில்ட்ரன் ஸ்கூல் கோயிங் யங்ஸ்டர்ஸ் ஆஃப்டர் த மனாக்கே அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பரான டயட் எடுத்துக்கிறதோ இதெல்லாம் இருக்காது. நிறைய ஜங்க் ஃபுட் எடுக்கிறதோ, நியூட்ரிஷியஸ் ஃபுட் பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆர் மேபி அவங்க மதர்ஸ் வந்து ஒர்க்கிங் லேடிஸுங்கிறதுனால அவங்களோட டைமிங்ஸை வந்து தேர் ஒன்லி மேக்கிங் ஸ்டேபிள் ஃபுட். ஸோ ஜஸ்ட் தட் பிரெட் அண்ட் பட்டர் இந்த மார்னிங் ஆர் சம் ரைஸ் அண்ட் அந்த மாதிரி. ஸோ நியூட்ரிஷன் பற்றி தேர் இஸ் அ லிட்டில் பெட் ஆஃப் லேக்கிங் அண்ட் அவேர்னஸ் இஸ் நாட் sufficient ஒன்றும். இன்னொன்று லைக் ஒர்க்கிங் பிளேஸ் என்விரான்மெண்ட், லைக் தேர் ஆன் டு ஒர்க்ஸ், தேர் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இன் தேர் ஒர்க். ஸோ ஆஃப்டர் த ஹோல் டேஸ் ஒர்க், இப்போது யூ மைட் பி அவேர், இப்போ எம்என்சிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே டைமிங்ஸே கிடையாது. தேர் ஒர்க்கிங் ஃபார் US hours and they're working for UK hours. So and husbands and wives might not meet many times. No proper sleep also is true. And lack of exercise. And time illadanaala they might not be exercising also as well. So I mean taking medical treatment ke avangalukku time illama kuda nariya time they find it difficult. So awareness is very important. Lifestyle modification is important. Menla vandu nariya habits like smoking, alcohol, drugs, those are all very very important which can cause fertility problems. Ipo women also have taken into it. I mean, it might not be big numbers but irukku நம்ம சொசைட்டில we are able to see now. So அந்த மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் காசஸ் அண்ட் அந்த ப்ரொசீஜர் பற்றிலாம் பேசணும். தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். நன்றி. தேங்க்யூ வெரி மச். நேர்லேயே இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டினா என்ன, அதுக்கான காசஸ்லாம் என்னென்ன, அண்ட் ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டரில் வந்து எந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி டாக்டர் சொன்னாங்க. தொடர்ந்து நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me Swathishta signing off.